பிரைஸ் லார்ட். மத்தேயு 5:39 இதில் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏசப்பாவே சொல்கிறாங்க, தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. வேதத்தில் ஒரு சம்பவம் பார்க்கலாமா? 1 சாமுவேல் 20 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, சவுல் தாவீதுக்கு தீமை செய்வதற்கு நினைப்பார். தாவீதை கொன்று போடணும். ஏன்னா தாவீது தான் அடுத்து தன்னுடைய ராஜாங்கத்திற்கு வருவார்னு தெரிந்ததுனால அவரை கொன்று போடணும்னு ரொம்ப தீவிரமாக பிளான் பண்ணுவார். இது தாவீதிற்கும் தெரிய வந்துடும். சவுல் நம்மளை கொல்ல தேடுறாரு, கையில் கிடைச்சா கொன்றுவார் அப்படின்னு தெரிஞ்சதுனால தாவீது சவுலை விட்டு தப்பித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை உண்டாயிடும். இதை யோனத்தானுக்கும் அறிவிப்பார், உங்களுடைய தகப்பன் என்ன கொல்ல தேடுறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல தாவீது எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் சவுலுக்கு தாவீது மேலே ஒரு மூர்க்கம், ஒரு கோபம், தாவீதுக்கு தீமை செய்யணுன்ற ஒரு முழு எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சு. இதை அறிந்த தாவீது, நான் தான் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு போராடலை, வாக்குவாதம் பண்ணலை, நிரூபிக்கலை. நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னையே கொல்ல தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு வாதமும் வைக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே அவருடைய மனநிலைமை அப்படி இருக்குது, நம்ம அவருக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் கிட்ட சகல காரியங்களையும் சொல்லிட்டு அவர் அந்த அரண்மனையை விட்டு, சவுலை விட்டு பிரிந்து வெளியே வந்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே தாவீது என்ன பண்ணார், தீமைக்கு எதிர்த்து நிற்கலை. ஆண்டவர் சொல்கிற மாதிரியே மத்தேயு 5:39 அவர் தீமைக்கு எதிர்த்து நிற்கலை. அவருடைய எண்ணம் தீமை செய்கிறதா இருக்கிறது. அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்தால் சரி, வரலனாலும் சரி, நான் அதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க போகிறது இல்லை. அவர் தீமை செய்கிறத விட்டு விடும்படியாக எந்த காரியங்களையும் நான் என்ன தலையிடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு அவர் விலகி போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒருத்தங்க நம்மளை அழிக்கணும், நம்மளை தீர்த்து கட்டணும், நம்மளை டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா, அவங்கக்கிட்ட போய் திரும்ப திரும்ப போய் ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. மனசு மாறினா சரி, மாறலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகுவது நலமாக இருக்கும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.